ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? பொரி மிக்சர் சாப்பிட்றத சீக்கிரமாக விட்டுடணும். அதனால் இதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் சரியான திட்டினாங்க. பொரி மிக்சர்லாம் சாப்பிட்டு தான் அடிக்கடி வயிறு பிரச்சனை வருது. எவ்வளோ நாள் ஆச்சு நான் சொல்லிகிட்ருக்கேன், நீ கேட்கல அப்படின்னு சொல்லி. அதனால் பொரி மிக்சர் ஆயிலி ஐட்டம் எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இதுக்கு மேலே சாப்பாடு இட்லி தோசைன்னு செய்யணும். ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க, காலையில் டீ பொரி மிக்சர் இதெல்லாம் சாப்பிடாத, ஒடிஷாவில் சாப்பிட்றாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க வீட்டிலனால நீயும் ஏன் சாப்பிட்ற, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர டைமில் நான் சமைச்சாலும் மற்ற டைமில் அதையே சாப்பிட்டுக்கிறது. இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரதுனால ஹஸ்பண்ட் சரியாக திட்டினார். நல்ல ஃபுட்டாக செஞ்சு சாப்பிடு, தோசை இட்லி இந்த மாதிரி உப்புமா ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு சாப்பிடுன்னு சொன்னார். சரின்னு தோசை வேர்க்கடலை சட்னி வச்சுருந்தேன். ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு பொரி மிக்சர், அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு 10 மணிக்கு தான் தோசையும் வேர்க்கடலை சட்னியும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு சாதம், பீன்ஸு சாம்பார், கொஞ்சம் ஒரு சொக்கட்டா மாதிரி ஒரு சட்னி மாதிரி ஒரு ரெசிபி சைட் டிஷ்ஷு. ஆக்சுவலாக காலையில் ஒரு நாத்தனார் வந்திருக்காங்க அப்படின்றதுனால தினமும் டீ பொரி மிக்சர் சாப்பிட வேண்டியிருக்கு. அவங்க அதான் சாப்பிட்டு பழக்கம் காலையில். அதுக்கப்புறமா இட்லி தோசை லேட்டாக செஞ்சுருந்தேன். ரெகுலராக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் கேசரி செஞ்சுருந்தேன். கேசரி செஞ்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி தான் பசங்களுக்கு ரொம்ப குழைய வச்சு விட இந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க, வீட்டில் எல்லாருக்குமே சரி. அதனால் இந்த மாதிரி எல்லாேருக்கும் கட் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நைட்டுக்கு கொஞ்சமாக மாவு இருந்தது, அந்த தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதே சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் டே விலாகு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.